24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வர்யா கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள். உங்களோட சினிமாவில் ஃபேவரட் விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ன்னு கேட்டபோது ஐபிஎஸ் இன்னொன்று உங்கள் நண்பன் உதயநிதி ஸ்டாலின், 3 பேர்த்துல யாருக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கும் இப்போ இருக்கிற ஃபியூச்சரில்? என்னோட கருத்து வந்து நீங்கள் 19ஆம் தேதி யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் ஓப்பனாக சொல்லுவேன். இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ன்னு கேட்கும்போது டக்குன்னு ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாமலை வந்து ஐபிஎஸ்லேருந்து ஐயோ நான் ஓகே நான் என்ன விஷயம் உங்களுக்கு வந்து பாலிடிக்ஸில் என்ட்ரா வரது உங்களை தூண்டுச்சு? இத்தனை வருஷம் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் வந்து இது இன்னுமா வந்து யோசிக்கிறாங்க பண்ணுறதுக்கு, எதுக்கு யோசிக்கிறாங்கன்னு அதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். அதுதான் அந்த விஷால் வெளில வருவான் எப்பவுமே. 2026 நீங்கள் வரதா சொல்லியிருந்தீங்க, உறுதியாக அதை எதிர்பார்க்கலாமா? 2026 எலெக்ஷன் ஃபஸ்ட்டு வருதுன்னு உறுதிப்படுத்தினாங்க. ஒரு ஆக்டர், ப்ரொடியூசர், டேரக்டர் எது பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? நான் விஜய் மலையாக இருந்திருந்தால் நான் சொல்லியிருப்பேன் ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு. ஏன்னா என்கிட்ட வந்து மக்கள்கிட்ட ஆட்டையை போட்ட பணம் நிறைய இருக்குது, பேங்க்கில் வங்கியில் இருக்கிற ஆட்டையை போட்ட பணம் நிறைய இருக்குது, நான் படம் பண்ணலாம். உங்கள் லைஃப்பில் ஏதாவது லவ் ஸ்டோரி இருக்காது? நிறைய இருக்குங்க. லவ் ஸ்டோரி புக்கே எழுதுறேன். என் ஆட்டோபயோகிராஃபி வரும்போது கண்டிப்பாக பெரிய விற்பனை ஆகும். ஏன்னா ஒவ்வொரு சாப்டர் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். இப்போது சினிமாவில் வந்துட்டு ஒரு டேர்ம் இருக்குது சார், ஏ சென்டர் ஆடியன்ஸ், பி சென்டர் ஆடியன்ஸ், சி சென்டர் அப்படின்னு. இந்த டேர்மை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்க? தப்பே இல்லைங்க. நம்ம எப்படி செகண்ட் டயர் சிட்டி, ஃபர்ஸ்ட் டயர் சிட்டி அப்படி பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் கிராமத்தில், அப்புறம் டவுனு, அப்புறம் சிட்டி, நகரம் அப்படின்றது நம்ம எல்லாத்துலேயும் பிரிக்கிறோம்ல. ஒன்றியம், வட்டம், மாவட்டம் அப்படின்னு பிரிக்கிறோம். அந்த மாதிரி தான் சினிமாலேயும் வந்து ஆடியன்ஸு வந்து அந்த இன்கம் குரூப்பில் தான் நம்ம சொல்லுவோம். கிராமத்து மக்கள் ஒரு இன்கம் குரூப்பில் இருப்பாங்க, டவுனில் ஒரு இன்கம் குரூப்பில் இருப்பாங்க, சிட்டி ஒரு இன்கம் குரூப்பில் இருப்பாங்க. சிட்டியில் வந்து வெவ்வேறு இன்கம் குரூப் இருப்பாங்க. சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறவர் இருப்பாங்க, மற்றபடி அந்த அந்த நிறைய வர்க்கத்தில் இருப்போம்ல. அந்த மாதிரி சினிமாலேயும் ஏபிசின்றது அப்படி தான் எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒன்று ஏ சென்ட்ரிக்னு சொல்லும்போது சிட்டி சென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. இப்போ சிட்டின்னு சொல்லும்போது சிட்டின்னா சென்னை மட்டும் இல்லை, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, அந்த மாதிரி நாகர்கோவில் அப்படி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாமே யூ ஹேவ் டு டேக் ஸ்டாக் ஆஃப் இட். நீ எதுக்காக, யாருக்காக, எந்த மக்களுக்காக போய் சேர வேண்டிய படமாக நீ பண்ணுறன்றது, அதுதான். இப்போ நீங்களுமே உங்கள் படங்கள் வந்துட்டு என்னோட படம் இந்த சென்டர் ஆடியன்ஸை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படங்களும் செலக்ட் பண்ணும்போது யோசிப்பாங்களா? இல்லை அப்படி இல்லைங்க. நான் ஃபஸ்ட்டு டைரக்டரை செலக்ட் பண்ணுவேன். டைரக்டர் எந்த சென்ட்ரிக்ன்றது முக்கியம். அவர் என்ன கதை சொல்கிறாருன்றது பிளாங்காக கேட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து ஒரு கற்பனையில் தான் வருவாங்க. அவங்க வந்து இல்லை விஷால் வச்சு படம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. விஷால் இந்த கதைக்கு, என் கதைக்கு சூட் ஆவாப்ல, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. அதனால தான் வந்து நம்மளுக்கு வேரியேஷன் இருக்கும். நம்ம பண்ணுற படங்கள் ஒரே பாணியில் இருக்காது. நீங்கள் சொல்கிற மாதிரி நினச்சேன்னா நான் ஒரே பாணியில் படம் பண்ணிகிட்டே போக வேண்டியது இருக்கும். அவங்க கையில் விட்டுட்டு ஒரு கேட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, மனசை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்கள் யார் என்ன கொண்டு வராங்களோ அதில் பெஸ்ட் என்ன சூஸ் பண்ணிட்டு மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி, நம்மளுக்கு என்ன பிடிக்கிறது தான். நம்மளும் ஆடியன்ஸ் தானே. நம்மளும் படங்கள் பார்த்துட்டு இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்குன்னு நம்ம கருத்துக்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தான். ஸோ அந்த விதத்தில் டைரக்டர்கள் வந்து அந்தந்த காலகட்டத்தில் வந்து சொல்லும் போது, முக்கியமாக ஹரி சார் வந்து, நானும் ஹரி சார் 2 வாட்டி படங்கள் பண்ணியிருக்கோம். தாமிரபரணியும் பூஜை ஒவ்வொரு 8 வருடங்களுக்கு அப்புறம் நாங்கள் சேர்ந்து வரோம். 3வது முறை ரத்னம் வரும்போது எங்களுக்கு என்னென்னா, ஹரி சார் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். அந்த பட்டியல்லே வந்து ரொம்ப அதிக இடம் பிடிச்ச ஒரு இயக்குனர். ஏன்னா இன்னைக்கு கூட தாமிரபரணி பூஜை வந்து எத்தனை வாட்டி போட்டிருக்காங்கன்னு கணக்கே கிடையாது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எந்த லாங்குவேஜில் இருந்தாலும்
அத்தனை வாட்டியும் வந்து டிஆர்பி ஏறிட்டே போகும். ஸோ இந்த படங்கள் வரிசையில் ரத்னம் 3வது முறை சேரும்போது சாரோட மீட்டர் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீ வந்து எடுக்கிற படம் வந்து ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கு போய் சேரும்போது தான் நீ வந்து நிறைவான ஒரு ஃபுல் மீல்ஸு கொடுத்தன்ற ஒரு திருப்தி. நான் ஒரு சமையல்காரன்னா நான் குறிப்பிட்ட இதுதான் பாயசம் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும், என்னால் உப்புமா தான் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, உப்புமா சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து காத்துட்டு இருக்க முடியும். அது ஃபுல் மீல்ஸுக்காக காத்துட்டு இருந்தா அப்படியே இப்போ எட்டி பார்த்தேன்னா யாரும் வரமாட்டாங்க. ஸோ ஹரி சாரோட இணையும் போது இது வந்து ஒரு எல்லா பைசா வசூலாக கொடுக்குற காசுக்கு மொத்த குடும்பம் எந்த ஒரு இது ஒரு யோசனை இல்லாமல் பசங்களோட ஜாலியாக படம் விடுமுறைக்கு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு படமாக அமையும்ன்றது ரத்னம் நாங்கள் நம்பணும். இப்போ இந்த செலெக்ஷன் ஆஃப் டேரக்டர்ஸ் அதை பற்றி நீங்கள் பேசுவோம். எனக்கு இது ஞாபகம் வருது. கடந்த ஒரு 6-7 படமாகவே நீங்கள் வந்து ஒரு யங்ஸ்டரோட படம் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு டெபியூ டேரக்டரோட படம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெல் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு டேரக்டரோட. ரெண்டுத்துக்கும் எப்படி ஒர்க்கிங் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க நீங்கள்? சேம்ங்க. ஹரி சார் வந்து இஸ் நோ லெஸ் தென் நியூ டைரக்டர். இந்த படத்தில் வந்து ஹரி சார் வந்து ஒரு புதுமுக இயக்குனராக தான் வந்து அவரை நினச்சிக்கிட்டு படம் பண்ணார். ஹரி நான் இத்தனை படம் பண்ணியிருக்கேன், என் படங்கள் இத்தனை படங்கள் ஓடி இருக்கு, நானும் விஷால் சேர்ந்து 2 சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கோம், அப்படியெல்லாம் ஒரு நாள் கூட ஒரு துளி கூட யோசிச்சது கிடையாது. இந்த படத்தில் நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் நான் ஹரி எப்படி அப்கிரேட் ஆகியிருக்கேன் ஒரு நான் இயக்குனராக. ஏன்னா நம்ம வந்து தாமிரபரணி 2005, இது பூஜை வந்து 2014. ஸோ அந்த நம்ம அந்த காலகட்டத்துக்கு அந்த ஆடியன்ஸுக்கு ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் இப்போ மாறிட்டு இருக்கு இல்லையா, அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. சோஷியல் மீடியா வந்துருச்சு உள்ள, ஃபோன் யூசேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இன்ஸ்டாவில் வந்து ஈடுபடுறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து மாற்றிக்கொள்ளணும். ஸ்க்ரீன் பிளே விதமாக சரி, ட்ரீட்மெண்ட் விதமாகவும் சரி, என்ன அவங்களுக்கு பிடிக்கும். அண்டர் கரண்ட்ல ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரு என்னன்னா எமோஷன், ஃபேமிலி எமோஷன் வந்து எல்லாருக்கும் எந்த காலகட்டத்திலையும் பிடிக்கும். ஏன்னா எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற விஷயத்த வந்து சினிமாவில் பிரதிபலிக்கும் போது வெளிப்படுத்தும் போது அது வந்து ரொம்ப சந்தோஷமா பார்ப்பாங்க. நம்ம குடும்பத்திலும் இந்த மாதிரி ஒன்று நடந்ததே அப்படின்ட்டு. அது ஒரு எவர்கிரீன் ஃபார்முலா அது. அதுதான் ஹரி சார் எப்பவுமே பயன்படுத்துவார். நம்ம என்னதான் வந்து பண்ணாலும் நம்ம அந்த மீட்டரை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்றது தான். ஸோ ரத்னம் படத்தில் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேனே, ஹரி விஷால் 2 பேர் படம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக ஆக்ஷன் இருக்கும், பார்க்கும்போது ஃபுல்லாக ஃபுல் ஃபைட்டாக இருக்குன்னு. ஆனால் 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு படத்தில். அதுதான் நான் ரத்னம் தேர்ந்தெடுத்தது காரணம். நானும் ஹரி சார் வந்து சார் படம் பண்ணலாம் சார், கண்டிப்பாக வந்து இது வந்து 100% எந்த பெண்மணியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கண் கலங்கி இந்த படத்தை வந்து பக்கத்தில் இருக்கிற அப்பாவாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், உறவினர் யாருனா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் சார். சத்தியமாக நான் இது உங்ககிட்ட எதிர்பார்க்கல இந்த திரைக்கதையில். இதே தான் டிஎஸ்பி சொன்னாப்புல, பிரியா சொன்னாப்புல, சுகுமார் டிஓபி டார்லிங் சொன்னாப்புல, சமுத்திரகனி என்ன சொன்னாப்புல, இவர் முரளி சர்மா சார் யார் கேட்டாலும் யோகி பாபுவும் சொன்னார். எல்லாரும் சார் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார், உண்மையிலே சொல்ல போனால் வந்து எங்களுக்கே ஒரு டவுட்டாக இருந்தது சார், ஆனால் இந்த ட்விஸ்ட்டு வந்து பயங்கரமான ட்விஸ்ட்டு சார், இது பெருசாக பேசப்படும் சார். அதுதான் இது காரணம். நான் ஏன் இவ்வளோ வெளிப்படையாக இந்த இன்டர்வியூவில் சொல்கிறேன்னா, நாளைக்கு என்னை வந்து கேள்வி கேட்பாங்க. ஏன்டா டே நீ வந்து உட்காந்து நீ பாட்டு சொல்லிட்ட, நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு வந்து உன் படம் பார்க்க வந்து கடைசியில் வந்து நீ சொன்னது ஒன்றுமே இல்லைன்னு வந்து என்னை கேட்பாங்க அடுத்தப்பட்ட இன்டர்வியூவில். அப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. அதனால தான் வெளிப்படையாக சொல்கிறேன். உங்களோட கரியர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, மற்ற ஆக்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ரோம்காம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆக்ஷன் ஜோனுக்குள்ளே போவாங்க. பட் நீங்கள் 2வது படத்துல ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஸ்டாராக வரீங்க. அந்த டைம்லேயே அதை நீங்கள் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? இல்லை, நான் தேர்ந்தெடுக்கிறது என் கையில் இல்லைங்க, அதுவாக நடக்குதுங்க. கடவுளாக அமைச்சு கொடுக்குறாரு, அவ்வளோதான். எனக்கு செல்லமே பண்ணும்போது நான் ஹீரோ ஆவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் இயக்குனராக உதவி இயக்குனராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேர்வை சிந்தி வித் கிளாப் போர்டு வச்சுக்கிட்டு அர்ஜுன் சார் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். தேரிக்கை கிளாப் போர்டு வச்சுட்டு போய் நடிடா போடா, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும்
அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி என் ஃபாதர் ராஜநாயகம் இவங்கெல்லாம் காரணங்கள் நான் வந்து ஹீரோ ஆனதுக்கு காரணம். அதுக்கப்புறம் செல்லமேக்கு அப்புறம் சண்டைக்கோழி கதை வந்து வேற யாருக்கோ பண்ணேன். ஏன் உண்மையை சொல்ல விஜய் அவர்களுக்கு தான் பண்ண கதை அது. அதுக்கப்புறம் நான் வந்து அவர் பண்ணலன்னு கேள்விப்பட்ட உடனே லிங்கு வந்து என்னோட நெருங்கிய நண்பன் போய் கேட்டேன், டே எனக்காக இந்த படம் மட்டும் நான் பண்றேன்டான்னு நான் கேட்டேன். எனக்கு கதை மட்டும் ஜஸ்ட் ஒரு ஒன் லைனா கேட்டேன், ஃபுல் கதை கேட்கல. இல்லடா இது ஒரு பெரிய ஹீரோக்கு பண்ணியிருக்கேன், எப்படிடா தாங்குமான்னு தெரியல, கொஞ்சம் டைம் கொடுறா அப்படின்னு செல்லமே படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு விஷால் வா ஒரு வாட்டி ஆஃபீஸ்க்கு வா இந்த படம் பண்ணலாம்டான்னு சொன்னாப்புல. அதுதான் திருப்பு முனையாக இருந்தது எனக்கு. அந்த 1.5 வருஷம் நான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது அந்த படத்துக்கு. ஆனால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், வெற்றி எல்லாமே வந்து அந்த ஒரு திரைப்படத்தில் கிடைச்சிது. பட்டி தொட்டி வரைக்கும் எனக்கு கொண்டு போய் சேர்த்துருச்சு. அதுதான் வந்து தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் யூனோ லைக் பிலீவ் இன். கீப் யுவர் மைண்ட் ஓப்பன். என்ன வருதோ உன்னை நம்பி வராங்க. விஷால் இது பண்ண முடியும் அப்படின்னு நம்பி வராங்க. பாலா சார் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுப்பாரு. நான் சத்தியமாக நினைச்சு கூட பார்க்கல என் கெரியரில். சுசீந்திரன் வந்து அப்படி ஒரு நேர்மாறான ஒரு கேரக்டர், பயந்து சுபாவத்து திக்குவாய் கேரக்டர் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கதகளியில் பாண்டியராஜ் இந்த மாதிரி கதாபாத்திரம் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. மருதுல முத்தையா கொடுத்து எதிர்பார்க்கல. இரும்புத்திரை எனக்கு வரும்னு எதிர்பார்க்கல. எல்லாமே வந்து பிளாங்காக இருக்கிறதுனால தான் இட் இஸ் ஈஸியர் ஃபார் மீ டு அப்சார்ப். அந்த பேப்பர் பிளாங்காக வச்சுக்கிட்டு அது என்ன கொடுக்குறாங்களோ அப்சார்ப் பண்ணி பதிவு பண்ணிட்டு நேராக போக வேண்டியது தான் படப்பிடிப்புக்கு. ஓகே சார். இப்போ ஆடியன்ஸ் மத்தியில் இப்போ விஷால் அப்படின்னா டக்குன்னு எங்கள் எல்லாருக்கும் செம்மையாக ஆக்ஷன் பண்ணுவார், அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குள்ளே நம்ம சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் அவனிவனில் ஒரு செம்மையாக நடிச்சிருந்தீங்க, நான் சேவ் மனிதனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அதே எல்லாத்தையுமே மறந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்துறது எப்படி இருக்குது? சரி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆக்ஷன் ஹீரோ ஆகணுன்னு எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா இண்டஸ்ட்ரியில்? ஒரு ஆக்ஷன் ஹீரோ டேக் வரணுன்றது எத்தனை பேர், மாஸ் ஹீரோ அப்படின்றது எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏன்னா ரீச் அதிகம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிள்ளைகள் பசங்கள்லேருந்து தாய்மார்கள்லேருந்து வரைக்கும் பெரியவர்கள் வரைக்கும் பிடிச்ச விஷயம் வந்து ஆக்ஷன். அட்ரா அவனை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து ஆக்ஷன் செல்ஸ் மோர் தென் எனிதிங் எல்ஸ். அதுதான் வந்து நிலைக்கும் ரொம்ப நாளுக்கு, நீண்ட நாட்களுக்கு நிலைக்கிறது வந்து ஆக்ஷன் வந்து கன்வின்சிங்காக இருக்கணும். சும்மா வந்தோம் அடித்தோம் போட்டோம் 10 பேரை கவுத்தோம் போனோம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு நியாயமான ஆக்ஷனாக இருக்கணும், அதுக்கான லீடு கரெக்டாக இருக்கணும், ஏன் அடித்தான் எதுக்கு அடித்தான் அடித்தே ஆகணும் அப்படின்றது தான் நான் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறது. ஸோ ஆக்ஷன் ஹீரோன்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளெஸிங்ஸ் அவங்க கொடுத்தது. உண்மையிலேயே வந்து அது தக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம். ஒரு ஆக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர் இந்த 3 விஷயங்களில் எது பண்ணும்போது ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், எது பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? சி எல்லாமே வந்து இட்ஸ் லைக் ஈச் ஒன் ஹேஸ் இட்ஸ் ஓன் என்ன சொல்கிறது ஹைஸ் அண்ட் லோஸ். எதுலுமே வந்து ஈஸியான விஷயமே கிடையாது. நான் விஜய் மலையாக இருந்திருந்தா நான் சொல்லியிருப்பேன் ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு. ஏன்னா என்கிட்ட வந்து மக்கள்கிட்ட ஆட்டையை போட்ட பணம் நிறைய இருக்குது, பேங்க்கில் வங்கியில் இருக்கிற ஆட்டையை போட்ட பணம் நிறைய இருக்குது, நான் படம் பண்ணலான்னு. டைரக்டராக வந்து அப்படி யோசிக்க முடியாது, நடிகனா அப்படி யோசிக்க முடியாது. வி ஹாவ் டு யூனோ லிட்ரலி என்ன சொல்கிறது, மனசு திடப்படுத்திக்கணும், நிறைய உழைக்கணும். இப்போ ரத்னத்துக்கு நான் ஏன் இந்த இன்டர்வியூ கொடுக்கணும்? ரத்னம் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் போங்க போய் படத்தை பாருங்க அப்படின்னு நான் சொல்லலாம்ல, தப்பு. நான் ஏன் அவங்களோட காசு வந்து செலவு பண்ணி என் படத்தை வந்து ஏன் பார்க்க வைக்கணுன்றது நான் சொல்லணும் இல்லையா? அது என் கடமை. அதுதான் நடிகனோட கடமை. எனக்கு இயக்குனராக வரும்போது அதோட வேலைகள் இப்போ வந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரியுது அதிகரிச்சிச்சு. நேரம் ஒதுக்கிடுறது வந்து அதிகரிச்சிச்சு. தூங்குற நேரமும் ஏற்கனவே கம்மியாக தான் தூங்குறேன். இப்போ வந்து மைண்டு ஓடிக்கிட்டே இருக்குது, இன்னும் பெட்டர்மெண்ட்டாக ஏதோ பண்ணலாமா? ஏன்னா புது இயக்குனராக என்னை பார்க்கும்போது இவன் என்னத்தை கிழிக்க போகிறான் அப்படின்னு தான் வரப்போகிறாங்க. அதை வந்து போக்குறதுக்கு என்ன பெட்டர்மெண்ட்டாக பண்ணணும், இது பெட்டர்மெண்ட்டாக பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு டைரக்டராக உண்மையிலே சொல்ல போனால். பட் தட் இஸ் அ சேலஞ்ச். எல்லாமே சேலஞ்சாக எடுத்துக்கிட்டா எதுவுமே தப்பு. சரி, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். எந்த ஒரு விஷயத்த பலன் அடையணும்னா நீங்கள் வந்து உழைச்சே ஆகணும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கவே கிடைக்காது. அது நிலைக்காது, கிடைச்சா கூட நிலைக்காது. அது
ஏன் நான் இந்த விஷயத்தில் எது ப்ரெஷராக இருக்குன்னு நான் கேட்டேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் துப்பறிவாளன் 2 டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நார்மலா ஒரு படத்த எடுத்து டைரக்ட் பண்றதுங்கிறது வேற. ஆல்ரெடி ஒரு ஹிட்டான படத்த எடுத்து ஒரு பார்ட் சீக்வல் பண்றதுங்கிறது வேற. ஸோ அது எப்படி போய்க்கிட்டு இருக்கு? அந்த பிரஷர் எப்படி ஹேண்டில் ஃபுல் பண்றீங்க? ஃப்ளெஜ்டாக இப்போ ஃபினிஷ் த ரெக்கி. ஒரு பெரிய ரெக்கி போயிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ரெக்கி. படப்பிடிப்பு வந்து மே முத வாரம் தொடங்குறோம். அதுக்கான விஷயங்கள் வந்து 26ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் துப்பரன் 2வோட விஷயங்கள் எல்லாமே வெளியிடுவோம். ஒவ்வொரு விஷயம். இட் இஸ் அ ஹியூஜ் ஃபிலிம், அது மட்டும் நான் சொல்லுவேன். பட் இட்ஸ் டூ ஏர்லி டு டாக் அபவுட் இட். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் as a director and as an actor. டெஃபினட்டாக அது ஒரு சேலஞ்ச் அது. ஐ எம் ரெடி ஃபார் த சேலஞ்ச். அது இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? ஓகே. 25 வருஷமா வந்து ஒரு இயக்குனரா ஆகணும்னு தானே ஆசைப்பட்டேன். இப்போ கடவுள் குடுத்துருக்காரு வாய்ப்பு. அதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஒரு ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் இதெல்லாம் வேற சார். என்ன விஷயம் உங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ்ல என்டர் ஆவறதுக்கு உங்கள தூண்டுச்சு? சமூக சேவன் தான். ஆமா. ஏன்னா அவங்க குடுத்த காசுல நான் திருப்பி அவங்களுக்கு குடுக்குறேன்ல. ஆ ஒரு சின்ன குழந்தைக்கு படிப்பு செலவோ, இல்ல வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு டிராக்டருக்கு செலவு இல்ல ஒரு போர்வெல் போடுறதுக்கோ, இல்ல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு விஷயம் பண்றதோ, இல்ல அரவாணிகளுக்கு விஷயங்கள் பண்றதோ, இல்ல வந்து சொல்லிக்கிட்டே போலாங்க. அந்த மாரி விஷயங்கள் வந்து என் கையில காசு இருக்கு அப்படின்னா, அவங்க குடுத்த காசு தான். நான் வந்து அ ல ல கெசினோல போயோ, இல்ல லாட்டரி சீட்டு வாங்கி சம்பாதிச்ச காசுல இல்ல. ஸோ அந்த விஷயத்துல நெறைய ஆதங்கங்கள் இருக்கும் சமுதாயத்துல. இதெல்லாம் இருந்தா நல்லா இருந்திருக்குமே! இதெல்லாம் இருந்தா ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? என்னய்யா இது? இத்தன வருஷம் சுதந்திரம் வாங்குனதுக்கப்புறம் வந்து, இது இன்னுமா வந்து யோசிக்கிறாங்க பண்றதுக்கு? எதுக்கு யோசிக்கிறாங்கன்னு அதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். அதுதான் அந்த விஷால் வெளில வருவான் எப்பவுமே. 2026ல நீங்க வரதா சொல்லியிருந்தீங்க. உறுதியா அத எதிர்பார்க்கலாமா? 2026ல எலக்ஷன் ஃபர்ஸ்ட் வருதுன்னு உறுதிப்படுத்துனாங்கன்னா, தென் ஐ வில் டெல் ஃபார் ஷூர் 100% அதுல ஒளிமறைவே கிடையாது. அதுக்குள்ள வந்து விஷால் வரக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்கன்னா சூப்பர். நான் சொல்றது தடைகள் இல்ல. தடைகள் தாண்டி நான் வந்துருவேன். அது வேற விஷயம். நான் சொல்றது நீங்க இந்த இந்த சமுதாயத்துல வந்து அந்த ஆதங்கங்கள் நான் சொல்றது வந்து நீங்க பூர்த்தி செஞ்சீங்கன்னா, எதுக்கு இன்னொரு அரசியல்வாதி? எதுக்கு இன்னொரு கட்சி? எதுக்கு இன்னொரு மேடை? எதுக்கு இன்னொரு எல்லாருமே சமூக சேவை பண்றதுக்காக தானே வந்திருக்கீங்க. அதுதானே என்ஜிஓஸ்ன்னு பேர் வச்சிருக்கோம். ப்ராஃபிட்டபிள் நான் கவர்ன்மென்ட் ஆர்கனைசேஷன்ஸ். அவங்க அவங்கலாம் ஏன் வேலை செய்றாங்க? இல்லாதவங்களுக்கு எ குடுக்கறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. அதுதான் வந்து கட்சிகளும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு ஏங்க நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேனிஃபெஸ்டோ வச்சுட்டு இருக்கீங்க? நீங்க வந்து பண்ண வேண்டியது வந்து மக்களுக்கு நல்லது செய்றது தானே மேட்டரு. அது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பண்ணிட்டு போயிட்டு போ வேண்டியது தானே. அது நடந்ததுன்னா எங்கள மாரி ஆட்கள் ஏன் வந்து அரசியல் பத்தி யோசிக்கணும்? எதுக்கு தாவணும்? ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு தாவுறது வந்து சாதாரண விஷயம் இல்லல்ல. ஓகே சார். வி ஆர் வெயிட்டிங். தென் இந்த மாரி நீங்க பேசும்போதும் சரி, நெறைய இடங்கள்ல வந்துட்டு உங்க மேல அந்த ட்ரால்ஸ், அந்த கான்ட்ரோவர்சிஸ் இதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க ஃபர்ஸ்ட்டு? இட் இஸ் ஆல் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்க. அதெல்லாம் வந்து ஜாலியா எடுத்துக்கணும். எல்லாமே வந்து அ நம்ம சொல்றது எல்லாமே வந்து அ அவங்க முதல்ல அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமருக்கு நான் பாராட்டணும். அதான் எப்பவுமே சொல்லுவேன். ஒருத்தர் சிரிக்க வைக்கிறாங்கன்னா வந்து அது அத விட மிக சிறந்த ஒரு மெடிசின் எதுவுமே கிடையாது. அது என்ன ட்ரோல் பண்றாங்க அப்படி என்ன எப்படி ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னாலாம், இல்ல சத்தியமா நான் வந்து ஒரு நாள் கூட யோசிச்சது கிடையாது. இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். நீ உன் வேலைய பண்ணிட்டு போ. அவங்க அவங்க வேலைய பண்ணிட்டு போறாங்க அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு மீடியம் இருக்கு பண்றதுக்கு. அவங்களுக்கு ஒரு த தைரியம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆ இது பிளாட்ஃபார்ம் இருக்கு. பண்ணிட்டுட்டோமே. அதுல ஒண்ணும் தவறு கிடையாது. நான் பண்ணக்கூடாது நீங்க. அதெல்லாம் தப்பு. ஓகே சார். எந்த விதத்திலயுமே உங்கள அது ஹர்ட் பண்ணாதுல்ல? நெவர். நான் எப்பவுமே ஹர்ட் பண்ணது கிடையாது. எனக்கு ஹர்ட் பண்ற விஷயம் என்னன்னா, என்ன பத்தி இல்ல. மத்தவங்க பத்தி சொல்லும்போது. அதாவது ஒரு கதாநாயகி பத்தி, முக்கியமா பெண்கள பத்தி கொச்சப்படுத்தி சில பேர் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க யூடியூப் சேனல்ல. அவங்களெல்லாம் வந்து பார்த்தாலே எனக்கு ச ரொம்ப கடுப்பாயிடும். ஏன்னா ஏன்னா உங்க வீட்லயும் பெண்மணிகள் இருக்காங்க. பொண்டாட்டி, அம்மா, ஆ கொ டா பொண்ணு இருக்கும். எப்படி உங்களுக்கு மனசு வரும்? இன்னொரு பெண்மணி பத்தி அவ்ளோ கொச்சமா வந்து பேசுறது. அது அது வச்சு நீங்க சம்பாதிக்கிறதுக்கு பதிலா பேசாம கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுக்கலாம். அது எல்லாரும் பாராட்டுவாங்க. எவ்வளோ நேர்மையா வந்து அது அது அவங்களுக்கு அவங்கள தான் நான் கௌரவப்படுத்துவேன் நானு. இவங்கள வந்து நான் அந்த அந்த ரொம்ப
வக்கரமான ஒரு வர்க்கம்னு நான் சொல்லுவேன் நான். சார் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் இவ்வளோ வருஷம் தாண்டி இருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம், சஸ்டெயின் ஆகிறது அப்படிங்கிறது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்குன்னு சில விஷயங்கள் கஷ்டங்கள் வந்திருக்கும். அந்த சமயத்துலலாம் உங்க கூட நிறைய. யார் இருப்பா? நீங்கள் யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுவீங்க? விஷாலுக்காக எப்பவுமே இருப்பான். விஷாலுக்காக எப்பவுமே ஆர்யா இருப்பான். விஷாலுக்காக எப்பவுமே கார்த்தி இருப்பான். விஷாலுக்காக வந்து அப்பா அம்மா இருப்பாங்க. எப்பவுமே அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க. பீப்புள் சி யூ டெஃபினெட்லி தோல் மேலே கை போட்டு நான் என் தோல் மேலேயே நான் வந்து கை போட முடியாது. நான் என் முகத்தை பார்த்துக்கிட்டு தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே. டேய் பொறுடா, உன் டைம் வரல, வரும், போ, போய் அது அது யூ ஷுட் ஹேவ் தட் செல்ஃப் டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஓகே. இந்த வருஷம் இத்தனை வருஷங்களில் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஜென்ரேஷன் கேப் இருந்திருக்கு. இந்த 2K கிட்ஸ்லாம் சில விஷயங்களை பார்த்தா எமோஷனாக பார்த்தா இது கிரிஞ்சு, இது பூமர் டைலாக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை பார்க்கும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதான் சொல்கிறேனே, அவங்களுக்கும் சேர்த்து படம் எடுக்கிறது தான் மேட்ரு. இப்போ இன்னைக்கு வந்து மார்க் ஆண்டனியில் வந்து சில விஷயங்கள் நாங்கள் பண்ணும்போது எல்லாரையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஆதிக் பண்ணாப்புல. அதே மாதிரி ரத்னம் படமும் எல்லாரையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான். சி தெர் இஸ் நத்திங் லைக் நாட் ட்ரோல்டு. யூ வில் பி ட்ரோல் ஃபார் எவ்ரிதிங் யூ டூ. நாளைக்கு வந்து நான் 10 பிள்ளைகள் வந்து நான் படிப்பு உதவி கொடுத்தா கூட சூப்பராக நடிக்கிறான்டா இவன், பேசாமல் வந்து சினிமாவில் நடிக்கிறத விட இவன் இதில் தான் அதிகமாக நடிக்கிறான், நீ என்ன வேணால் நினச்சிட்டு போ. அந்த 10 பசங்க அவங்க வந்து வாழ்க்கையை வந்து மாற்றுறது தான் என்னோட சந்தோஷம், அவ்வளோதான். அது பாட்டு போட்டு பண்ணிட்டு. ஓகே சார், ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் செஷன் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒன், உங்களோட சினிமாவில் ஃபேவரட் விஜய் அவர்கள். இன்னொரு பக்கம் இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ன்னு கேட்டபோது ஐபிஎஸ் அப்படின்னு உங்க நண்பன் உதயநிதி ஸ்டாலின். 3 பேர்ல யாருக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கும் அரசியல்ல இப்போ இருக்கிற ஃபியூச்சர்ல? இல்லை அப்படியெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடாதுங்க. நான் அப்படியெல்லாம் தனிப்பட்ட என்னோட கருத்து வந்து நீங்கள் 19ஆம் தேதி யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து நான் சப்போர்ட்ன்றது யாருக்குமே நான் வந்து சொல்ல கூடாது. இட்ஸ் நாட் ரைட் ஆன் மை பார்ட், பிகாஸ் தேர் ஆர் அதர் பீப்புள் ஹூ ஹேவ் அதர் ஐடியாஸ் இன் ஐடியாலஜிஸில். அது வந்து நான் எப்படி நான் சொல்ல முடியும்? ஓகே சார், இப்போ அந்த மேட்டர் என்ன சார்? இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ன்னு கேட்கும்போது டக்குன்னு ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஐபிஎஸ்ன்னு சொன்னது வந்து நான் லத்தி பண்ணேன். லத்தி பண்ணி முடிச்சோடனே எனக்கு அந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் வந்து உண்மையிலே என்னை வந்து நான் எப்போவுமே காலேஜ் பசங்கள் அவங்களுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்கும்போது போயிட்டு அந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் ப்ரமோஷன் நடக்கும்போது அந்த கிடைக்கிற எனர்ஜி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அவங்க மத்தியில் நான் நடக்கணும்னு சொல்லும்போது என்னை கூட்டிகிட்டு வந்த போலீஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு மைண்டில் அதுதான் இருந்தது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நான் வணங்குறேன் ஐபிஎஸ்க்கு. அது வேறு மாதிரி நினச்சி நான் அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க அண்ணாமலை வந்து ஐபிஎஸ்லேருந்து. ஐயோ, நான் ஓகே, நான் அப்படி மீன் பண்ணி சொல்லியிருந்தா அண்ணாமலையே சொல்லியிருப்பேன். நான் ஏன் ஐபிஎஸ்ன்னு மறைமுகமாக சொல்லணும்? அப்படியெல்லாம் இல்லை. என்னை வந்து எனக்கு இப்போ செக்யூரிட்டி பாவம், அவங்க எவ்வளோ வேலைகள் இருக்கும். ஆனால் பாவம் நெரிசலில் வந்து அவங்க லேடி கான்ஸ்டபிள்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் அன்றைக்கி. ஓகே, இதற்கப்புறம் இவ்வளோ படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா சார்? ஏதாவது ஒரு படம் உங்களை விட்டு மிஸ் ஆகி போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? ரிக்ரெட் பண்ணதில்லை. ஒருத்தரோட மிஸ் தான் இன்னொருத்தரோட சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இண்டஸ்ட்ரியில். ரிக்ரெட் பண்ணதே கிடையாது. ஏன்னா நம்ம ரிக்ரெட் பண்ணுறோன்னா இது நல்லா இல்லைங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய படம் வந்து வேற ஹீரோ பண்ணி அட்டர் ஃப்ளாப் ஆயிருக்கு. நான் அதை சொல்லவே மாட்டேன் அந்த பட்டியலில். ஆனால் வந்து ரிக்ரெட்டே பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு ஒரு படம் பண்ணும்போது இன்னொரு படம் வந்து எப்படி நான் சைமல்டேனியஸாக பண்ண முடியும்? எனக்கு அதுதான், ஒரு படம்னா ஒரு படத்தில் தான் கவனம் செலுத்த முடியும். ஒரு கேரக்டர், ஏன்னா ரொம்ப ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி ஆகிடுவோம் நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பண்ணோன்னா. அந்த மாதிரி ரிக்ரெட் பண்ணதே கிடையாது. ஓகே, ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்து அந்த ஒரு டெசிஷன் உங்கள் லைஃபை அப்சைட் டவுனாக மாற்றின ஏதாவது ஒரு டெசிஷன் இருக்கா உங்கள் லைஃப்பில்? ஆமாம், நடிகர் சங்கத்தில் எலெக்ஷனில் நிற்கிறது தான். அது நினச்சி கூட பார்க்கல. ஓகே, போய் கேள்வி கேட்டோம், கேள்வி கேட்டால் பதில் வரும்னு எதிர்பார்த்தோம். பார்த்தா எலெக்ஷன் இல்லை,
நின்னுட்டு ப்ரூவ் பண்ணிட்டு நீ என்ன வேணாலும் சாதிச்சுக்கோன்னு சொன்னாங்க. என்னையா அது ஒரு கேள்வி கேட்டால் பதில் வரும்னு பார்த்தா எலெக்ஷன் சொல்கிறாங்க. சரி ஓகே எலெக்ஷன் நிற்போன்னு. அதுதான் புரட்டி போட்டுச்சு டோட்டலாகவே. ஓகே. டெபியூ டைரக்டர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார்? வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு இம்மீடியட்டாக வந்து இப்போவே படம் எடுக்கணும்னு ஓப்பனாக சொல்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வருஷம் வந்து ஐம் நாட் பீங் நெகட்டிவ் பட் ஐம் பீங் வெரி ஆனஸ்ட். நிலவரம் என்னன்றது நாட்டு என்ன நடக்குது பிஸ்னஸ் வைஸ்ன்னு பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். அந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ்க்காக வந்து இம்மீடியட்டாக ஒரு படம் பண்ணணும், இல்லை டக்குன்னு முடிக்கணும், அதெல்லாம் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுங்கள். கரெக்டான பொறுமை வேணும், ரொம்ப பொறுமை வேணும். இன்றைக்கே வந்து படம் எடுக்கணும், இன்றைக்கே இந்த வருஷமே முடிக்கணும் அப்படிலாம் இல்லை. இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா உதவி இயக்குனரா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பண்ணுங்கள். அவசரமாக படம் பண்ணாதீங்க. ஏன்னா வாரம் வாரம் 8 படம் வருது, தியேட்டரில் ஆடியன்ஸே இல்லாமல் தூக்கிடுறாங்க. ஒன்றுமே அது நான் சொல்லும்போது நவம்பரில் சொல்லும்போது என்னை ஒரு மாதிரி வில்லனாக பார்த்தாங்க. அது எப்படி வந்து இவர் வந்து சின்ன படங்களுக்கு வந்து இப்படி ஊக்கம் கொடுக்காம வந்து தவறாக சொன்னார்னு. ஏங்க என்ன கேட்காதீங்க. இப்போ என்ன ஏன் கேட்குறீங்க? தோனி நம்ம கை தட்டுறோம்ல 6 அடிக்கும்போது, அவரும் ஒரு படம் எடுத்தார். அவருக்கு எவ்வளோ வந்தது, இப்போ போட்ட காசு எவ்வளோ வந்ததுன்னு கேளுங்க அவரை. என்ன ஏன் கேட்குறீங்கன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கும் நான் அதான் சொல்கிறேன். இந்த வருடம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி லைக் கேஆட்டிக் இயர் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நாட் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை. ஓகே. ஒரு லவர் பாய் விஷால நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ஃபியூச்சரில் எப்போ சார் பார்க்கலாம்? இல்லை எனக்கும் ஆசை தான். இப்போ பார்ப்போம். இப்போ வந்ததுன்னா சூப்பர். எனக்கு அதான் தெரியாத வெள்ளடி பிள்ளை வந்து பண்ணும்போது என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு படம். ஏன்னா நான் நிறைய டைலாக்ஸ் வந்து நிஜ வாழ்க்கையில் சொன்ன டைலாக்ஸ் தான். ஸோ பார்ப்போம். வில் சி. எனக்கும் ரொம்ப ஆசை அது அந்த விஷயம் பண்ணுறது. உங்கள் லைஃப்பில் ஏதாவது லவ் ஸ்டோரி இருக்கா சார்? நிறைய இருக்குங்க. லவ் ஸ்டோரி புக்கே எழுதுறேன். என் ஆட்டோபயோகிராஃபி வரும்போது கண்டிப்பாக பெரிய விற்பனை ஆகும். ஓ ஏன்னா ஒவ்வொரு சாப்டர் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே. அது இப்போயே எதுக்கு ஓப்பன் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் Thank you சார். ங்க. ஏப்ரல் 26 இந்த ரத்னம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி. 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள்.